கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். 112 சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல சூழ்நிலையிலே பல தேசத்துக்குள்ளே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே அதிகால வேளையிலே தினம்தோறும் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பும் போது செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவோடு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஐக்கியமாய் இருக்கும் போது ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தினால் ஆசீர்வாதம். தேவ சித்தத்துக்குள்ளே இருந்தால் ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயந்து அப்படின்னாலே தீமை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனுஷன் தீமை விட்டு விலகும் போதுதான் ஞானம் இலவசம், புத்தி கிடைக்கும், அறிவு கிடைக்கும், ஆசீர்வாதம் எல்லாமே பொக்கிஷம், எல்லாமே இருக்கு, நமக்கு ஆயத்தமா இருக்கு. கையில லேட்டஸ்டா செல்போன் எல்லாருடைய கையிலையும். சின்ன பிள்ளைகள் கூட செல்போனை அவ்வளோ தெளிவா யூஸ் பண்ணுது. வீட்டில் இருக்க பொருளா உடைச்சிருவாங்க. ஆனா சின்ன பிள்ளைகள் செல்போனை உடைக்க மாட்டுது. சாப்பாடு கொடுத்தா வேண்டான்னு சொல்லும், செல்போனை வேண்டான்னு சொல்லுதா சின்ன பிள்ளைகள்? அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஞானம் இருக்கு. இப்போ நிறைய குடும்பத்திலே மனைவி வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. ஆனால் செல்போன்ல 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் நார்மலா யூஸ் பண்ணி கண்ணு கெட்டு போய் அவரை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணாடி போய் மாத்திட்டு வராங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? இதுதான் கடைசி காலம். இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட காலத்திலையும் குடும்பத்துக்குள்ளே 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்கும். இதெல்லாம் எப்போ? உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு வாயை திறந்தாலே உண்மை மட்டும்தான் இல்லை. நிறைய குடும்பத்திலே வாயை திறந்தால் உண்மை மட்டும்தான் இல்லை. நிறைய குடும்பத்திலே வாயை திறந்தா பொய் மட்டும்தான் பேசுறாங்க. சில குடும்பத்துலதான் கர்த்தருக்கு பயந்து ஐயோ பொய் பேசக்கூடாதே, பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி சில குடும்பத்துலதான் முடிவெடுத்து உண்மை பேசி நிறைய ஆபத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை உண்டு. உண்மையை சொல்லுவாங்க, ரகசியத்தை சொல்லிடுவாங்க, சொப்பனத்தை சொல்லிடுவாங்க, தரிசனத்தை சொல்லிடுவாங்க. அப்புறம் யோசேப்பை போல குழியில போய் உழுந்து கிடப்பாங்க. அதுக்கப்புறம் சிறையிருப்புல கிடப்பாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு மேல வருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ரகசியத்தை பாதுகாத்துக்குள்ள தெரியணும். தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள்
தேவ கிருபையினாலே நடத்தப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை நமக்கு அனுதினமும் தருகிறார். எப்படி நாள்தோறும் அதிகால வேளையிலே புது கிருபை தருகிறாரோ, அதே போல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். தினம்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு நன்மைகளை தருகிற தேவன் நம்ம வாழ்க்கையிலே நம்ம இன்னும் பர்ஃபெக்டா இருந்தால், இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி நடந்தால், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் குறையா இருக்கு அப்படின்னா, நம்ம எதை செக் பண்ணுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து 24 மணி நேரம் நம்ம வாழ்றோமா? அந்த ஒரு கேள்வியை வீட்டில் எங்கேயோ பெருசா எழுதி வைங்க. கர்த்தருக்கு பயந்து, அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, மனைவிக்கு உண்மையா இருந்து, பெற்றோருக்கு உண்மையா இருந்து, வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருந்து, வியாபாரத்துல உண்மையா இருந்து, எல்லா பகுதியிலையும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஜனம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். நாங்க இருக்கிற பகுதி திருநெல்வேலி. திருநெல்வேலியிலிருந்து கூட நீங்க சில குடும்பத்தில் ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்பீங்க. மிஷினரிமார் விதைத்த இடம். திருநெல்வேலி பகுதியிலே ஏகப்பட்ட சிஎஸ் சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் வயசான பாட்டிமார் இருப்பாங்க, வயசான தாத்தா இருப்பாங்க. 80 வயசு, 85 வயசு, 90 வயசுலாம் இருக்கும். நான் திருநெல்வேலியிலே தெசைனவேலன்னு சொல்லி ஒரு பகுதியிலே சிஎஸ் சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அந்த சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 80 வயசு பாட்டி, 85 வயசு பாட்டி, 90 வயசு அப்படிப்பட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். அந்த பாட்டிகிட்ட முழங்கால் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த பிளெஸ்ஸிங்கை வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட நான் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய செல்போன் யூஸ் பண்ண தெரியாது. அவங்க வீட்டிலலாம் டிவி இருக்கும், சும்மா ஒரு வாரத்தில் இருக்கும். அவங்க பார்த்தா மிஷினரிக்கு ஏகப்பட்ட காணிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வீட்டு கூட்டம் வைக்கிறாங்க. பிள்ளைகள் பார்த்தா பெரிய பெரிய லெவல்ல, வெளிநாட்டுல வேற வேற இடத்துல பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க தலைமுறையெல்லாம் 3 தலைமுறை பார்த்துட்டாங்க. அந்த குடும்பம்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் நான் பார்த்ததில்லை, என் கண்ணால பார்த்ததில்லை. ஒரு பாட்டி சொன்னாங்க, நான் 38 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அப்படி ஒவ்வொரு வீட்லயும் வயசான பாட்டிகிட்ட கேட்கும்போது, நான் இத்தனை தடவை பைபிள் வாசிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஒரு ரெவரண்ட் ஐயா, சிஎஸ்ஐல ரெவரண்ட் ஐயா, அந்த ஐயாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு 75 வயசு, நான் பாம்பேல இருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க சர்ச்சுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. ஐயா, நீங்க எத்தனை தடவை பைபிள் வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் 300 தடவை வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு நான் காலையில 3 மணி நேரம் மினிமம் பைபிள் வாசித்துருவேன். அது நான் ரொட்டீனா பைபிள் வாசித்துருவேன். இது போக செய்திக்கு மெசேஜ் எடுக்கிறது, அதெல்லாம் மற்றதெல்லாம் அது வேற அப்படின்னாங்க. பைபிள்ல எந்த காரியம் கேட்டாலும் மனப்பாடமா அப்படியே சொல்லுவாங்க. 75 வயசுல கர்த்தருடைய கிருபையினால தீர்காயுசோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டு நான் ஊழியத்துக்குள்ள வந்தாலும், எனக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முழுசா எனக்கு தெரியாது. ஆனால் சிஎஸ்ஐ சர்ச்சில் 2 வருஷம் நான் வேலை பார்க்கும்போது கிறிஸ்டியன்னா எப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்கணும், வேதக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, பழைய ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, இன்றைய விசுவாசி எப்படி இருக்கிறாங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க, பழைய ஆட்கள்
ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன, அவங்க எப்படி தரிசனம் பார்க்கறாங்க, எப்படி சொப்பனம் பார்க்கறாங்க. இதெல்லாம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது நிறைய குடும்பத்திலே நேரடியா பேசி, நிறைய பரிசுத்தவான்கள்ட்ட வயசானவங்கள்ட்ட பேசி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதுல ஒரு குடும்பத்திலே எனக்கு உதவி பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரைய கர்த்தர் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பைபிளை கையில் எடுத்து வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா நம்ம கையில நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்றது, நிறைய குடும்பத்துல இந்த செல்போன் தான் இருக்கு. அதனால இந்த செல்போன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடித்து கொள்ளுங்க. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நான் கிறிஸ்டியன் பாட்டு கேட்கிறேன் பிரதர், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. யூடியூப்ல நான் கிறிஸ்டியன் பாட்டு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. யூடியூப் இன்னைக்கு டெக்னாலஜில கர்த்தருடைய கிருபையினாலே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்குள்ள அழகா வருது. ஆனால் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உங்களுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு, தனிப்பட்ட ஐக்கியம். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், தேவனோடு நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, இது என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு காரியம் உண்டு. நிறைய பரிசுத்தவான்கள் பல வருஷமா ஊழியம் பண்றவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க பல தடவை வாசித்து முடிச்சிருக்கிறாங்க. சில குடும்பத்திலே முழங்கால நின்னே பைபிள் வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் காலையில சேர்த்து சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும். இதுதான் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுல கண்டுபிடிச்சது. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துரோகியா, ஒரு துன்மார்க்கனா, ஒரு பாவியா, ஒரு அக்கிரமக்காரனா, ஒரு மீறுதல் செய்து நான் இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு நபர். ஆனா என்னைய கர்த்தர் சந்திக்கிறார், அபிஷேகம் பண்றாரு, மிகுந்த கிருபை தாராரு, அதிகமான கிருபை தாராரு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கே என்னை பிடிக்கல. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நானும் ஒருவேளை பைபிளை நிறைய தடவை வாசித்து முடிச்சிருப்பேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனாலும் வீட்டுல கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூபா சம்பளத்துக்கு என்னைய வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். வீட்டுக்கு வருவேன். வீட்டுல அப்பதான் புதுசா டிவி வாங்கி வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாங்க. வந்த டயர்டில் அப்படியே படுத்துருவேன். நான் படிக்கல அப்படின்னு சொல்லி என்னை யாரும் கேட்க மாட்டாங்க. அழகா வீட்டுல படம் பார்த்துட்டு இருப்பேன். என் இதயத்துக்குள்ளே, என் சிந்தனையில, என் காதுல, என் கண்ணுல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த தரிசனம் பார்க்கிற அந்த அனுபவம் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்படிதான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் இது எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். காலையில வேலைக்கு போகணும், வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. நைட்டு வீட்டுக்கு வருவாங்க, செல்போனை கையில் எடுத்து கட்டில போய் படுத்துக்கிடுவாங்க. நல்ல சோஃபா செட் இருக்கும், நல்ல மெத்த இருக்கும், நல்லா போய் படுத்துக்கிடுவாங்க. அப்புறம் காலையில் தூங்கி எழுந்தோடனே வேலைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் பணம் சம்பாதிப்பாங்க, கொஞ்சம் வீடு கட்டுவாங்க, கொஞ்சம் வண்டி லோன் கட்டுவாங்க, பிள்ளைகளுக்கு எல்லா சேஃப்டியும் பண்ணுவாங்க. நம்ம லைஃப் இவ்வளவுதானா? இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? ஆதியில் உள்ள அன்பு எங்க போச்சு? நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே அழகா செய்தி கேட்டு அழகா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க. நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இஷ்டம் போல சுத்திட்டு இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படியது கிடையாது. அம்மாவுக்கு தெரியாம வேற எங்கேயோ கிளம்பி போறது, வீட்டுல அப்பாவுக்கு தெரியாம ஏகப்பட்ட சேட்டை பண்றது. அதுக்கப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கர்த்தருக்கு பயந்தால் தான்ப்பா ஆசீர்வாதம். நான் ஒரு முழு பைபிள் வாசித்ததில்லை, நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு காரியம் தான்.
கர்த்தருக்கு பயந்தால் ஆசீர்வாதம். ஏகப்பட்ட சட்டம் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. உங்க வீட்டுல கையில பைபிள் இருக்கான்னு சொல்லி முதல்ல பாருங்க. ஏன்னா சில வீட்டுல பைபிளே இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களும் நீங்க ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. ஆன்லைன்ல கூட பைபிள் கிடைக்கும். நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் ஆன்லைன் மூலியமா பைபிள் வாங்கலாம். ஒரு பைபிளை முதல்ல வாங்கி படிங்க. இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல தேவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறார். ஆனா வரக்கூடிய அந்த ஜெப குறிப்பு நிறைய வீட்டுக்குள்ள பார்த்தா நிறைய பிரச்சனை தான் சொல்றாங்க. வேதனையா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவம் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ளே பிசாசு உள்ள வாரான். வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கு. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. படுத்தா தூக்கம் வர மாட்டுக்கு. காலையில இஷ்டம் போல எந்திரிக்கிறது. அப்படியே வேக வேகமா கிளம்பி போயிடுறது. காலையில சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா செல்போன்ல மூழ்கி போய் கிடந்தா காலையில லேட்டா தான் எந்திரிப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தரை குறித்து பயம் இல்லை. கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். என் வாழ்க்கையில ஏகப்பட்ட மிஸ்டேக் ஏகப்பட்ட மிஸ்டேக். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? நான் பாவியா வாழ்ந்துட்டேன்ப்பா, நீ மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு கேட்க ஆரம்பிச்சேன். நான் பாவியா வாழ்ந்துட்டேன், என் பாவத்தை நீங்க மன்னிப்பீங்களா? நான் இப்படிதான் ஜெபிக்கும் போது தேவனோடு பேசக்கூடிய ஒரு அனுபவம். என் பாவத்தை நீங்க மன்னிப்பீங்களா? சிலத்துலாம் இருதயம் ஃபுல்லா அப்படியே உடைஞ்சிரும். நொறுக்கப்பட்ட நிலைமையில போய் கண்ணீரோடு ஜெபிப்பேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னாலே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். அம்மா அப்பாவை கீழ்படிவாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அழகா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சா கையில பைபிள் எடுத்து வாசித்துருவாங்க. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலோ காலேஜ் போனாலோ கல்யாணம் முடிச்சுட்டு போனாலோ எந்த இடத்துல போனாலும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். ஏன்னா பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டிருப்பாங்க. ஆலயத்துல சாட்சி இருக்கும். அந்த அனுபவம் நிறைய வீட்டுல இல்ல. என் வாழ்க்கையில வியாபாரத்துல நான் வம்பா நஷ்டப்பட்டு அழிஞ்சி நடுரோட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து இப்படி பல கஷ்டப்பட்டு உள்ள வந்தேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற அடுத்த சந்ததி அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி அழியிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, சில வீட்டுலதான் டிவி பாக்குறாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே மேக்சிமம் கையில செல்போன். நான் காலையில சில நேரத்துல வெளியில கிளம்பி போவேன். சாயங்காலம் சில நேரத்துல வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா காலேஜ் படிக்கிற பையங்க ஒரு 50-60 பையங்க லைனா நிப்பாங்க, இல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல 90% பையங்க காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது கையில செல்போனோட தான் இருக்கிறாங்க. அப்ப காலேஜ்ல செல்போன் கொண்டு போக அலோடு போல இருக்கு. அந்த பையங்க காலையில போகும்போது கரெக்டா போயிருந்தாங்க. சாயங்காலம் வரும்போது வெளியில ஃபுல்லா செல்போன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதையும் ஏன் உங்களுக்கு காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்க வீட்டுல ஒருவேளை வாலிப பையங்க இருந்தாங்கன்னா செல்போனை ஏன் யூஸ் பண்றாங்க, எதுக்கு யூஸ் பண்றாங்க கொஞ்சம் கேளுங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 10th படிக்கிற பையன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆன்லைன்ல கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அவங்க அம்மா தான் வாங்கி கொடுக்குறாங்க. சர்ச்சில் உள்ள பையன்தான், கொயர்ல உள்ள பையன்தான். இப்ப காலம் கடைசியா இருக்கு. பிள்ளைகள்லாம் இஷ்டம் போல ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல போய் எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. வேற வேற வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல யார்கிட்டயாவது பழகி, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி, அப்புறம் போட்டோ அனுப்பி, அப்புறம் வீடியோ காலில் பேசி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதனால யாரெல்லாம் காலவெளியில இணைந்திருக்கிறீங்களோ
ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நம்ம எப்போதுமே கர்த்தருக்கு பயந்து அப்படின்னோடனே யோசேப்பு குறித்து அழகா சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையிலே நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 2ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்க முடியல. சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு போறாங்க. சில சர்ச்சில் பாஸ்டர் கையில பைபிளே கொண்டு வரல, செல்போன் தான் கொண்டு வராங்க. இப்ப அப்படிப்பட்ட காலமா இருக்கு. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுறீங்களா? கற்பனை கை கொள்றீங்களா? இதை நம்ம 24 மணி நேரம் யோசித்து பார்த்தாலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாக்கியவான்கள் அப்படின்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை வருது, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கட்டளையை தேடி தேடி பார்க்கணும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி நடக்க சொல்லியிருக்காரு, எப்படி வாழ சொல்லியிருக்காரு, நம்ம எப்படி இருக்கணும், எல்லாமே அழகா எழுதப்பட்டிருக்கு. உங்க கையில பைபிள் எடுத்து ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த விசேஷத்தையே வாசிங்க, தியானிங்க. என் வாழ்க்கையிலலாம் ஒரு 1/2 கோடி ரூபாய் அழிச்சிட்டு நடுரோட்டுக்கு போயிருக்கேன், நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு போயிருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்காது. அதை நான் கண்டுபிடிச்சேன். பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான்னு சொல்லி எழுதப்பட்டுருந்துச்சு, அதை கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது பொய் பேசி அழிஞ்சு போனாலும் துன்மார்க்கனா வாழ்ந்து எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்டு பரிசுத்தவானா வாழ்ந்தால் மறுபடியும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை கண்டுபிடிச்சேன். இன்னும் கூட ஒரு ஆழமா சொல்லணும் அப்படின்னா, கட்டளைக்கு கீழ்ப்படியணுமா, கற்பனையை கை கொள்ளணுமா, கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா, உண்மையா வாழணுமா, அந்த குடும்பத்தை தான் 100க்கு 100 ஆசீர்வாதம். நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது 99 மார்க் போடுவாங்க, 98 மார்க் போடுவாங்க. 100 மார்க் போட்டாச்சு அப்படின்னா காலெல்லாம் கீழே இருக்காது பிள்ளைகளுக்கு. வீட்டில் வந்து அம்மா நான் 100 மார்க் எடுத்துட்டோம்மா அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில நான் 11 வயசுல வேலைக்கு போனால ஸ்கூலுக்கு போனால ஞாபகமே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் 100க்கு 100 எடுத்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, யோசித்து பாருங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம 100க்கு 100 கரெக்டாக இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். யார் வீட்டில்? கர்த்தருக்கு பயந்து கட்டளைக்கு மிகவும் பிரியமா இருக்கிற அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கும். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம செல்போன்லேயோ டிவிலேயோ லேப்டாப்லேயோ ஃப்ரெண்டோ உலகத்தில் உள்ள மற்ற பொருள்கள் மேலேயோ எது மேலேயோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட வேதத்தில் இரவு போலமா தியானித்து நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார்னா அது மட்டும் எழுதலை, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். உங்கள் வீட்டில் பேரம்பேத்தி பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன பிரதர்? அப்படின்னா
உண்மையா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். இதை எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சில கிராமத்துல நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க. சில கிராமத்துல நல்ல வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுடைய தலைமுறையில ஃபுல்லா எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்க பார்த்தா நல்ல விவசாயம் பார்த்திருப்பாங்க, பல மடங்கு வேலை பார்த்திருப்பாங்க, நல்ல உண்மையா வாழ்ந்திருப்பாங்க. அந்த தலைமுறையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பல மடங்கு உண்மையா இருந்திருப்பாங்க. பல மடங்கு, ஒரு மடங்கு இல்ல, பல மடங்கு. நான் வியாபாரம் பார்த்தேன். வியாபாரம் பார்க்கும்போது கடன் வாங்க போய் பேசினேன். வீட்டுல மனைவி தெரியாம கடன் வாங்கிட்டு இருந்தேன். வீடு கட்ட பெத்த தாயிட்ட போய் பேசியிருக்கேன். ஆனா பொருள் விற்கும் போது உண்மையா வித்திருக்கேன். நல்ல பொருளை விற்பேன், அதுல உண்மை இருந்துச்சு. வியாபாரத்துல சகலகமான கருத்து செழிப்பு இருந்துச்சு. என் கூட இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட விக்கிரத்துக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சு, மாந்திரித்துக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சு, லட்ச லட்சமா தூக்கி கொடுத்தேன். அதுல நஷ்டப்பட்டேன். இது ஏன் உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாரு, நம்ம கூட இருக்கிற நபர் யாரு, நம்ம கூட இருக்கிற பழக்க வழக்கம் யாரு, அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழும்போது தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. தேவையில்லாத நபர்கிட்ட பழக மாட்டோம். பாவியலுடைய வழியில நிக்க மாட்டோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம கேட்க மாட்டோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி இருக்கும்போது நீங்க அழகா 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா ஜெபிக்கலாம். 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், வாசிக்கலாம். இரவு மூலமா தேவனை துதிக்கலாம். நல்லா அழகா அந்நிய பாஷை பேசலாம். ஆனா அதுக்கு முன்னகுட்டி வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணும். ஒரு மனுஷன் தேவனை சார்ந்திருந்தால் ஃப்ரெண்டுகிட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் போன் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்ச சில குடும்பம்லாம் இருக்கு. 6 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல மடங்கு ஆபத்துல இருக்கும். ஒரு குடும்பத்துல 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல பேசும்போது நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்காது. தேவனோடு பேசினால் நிம்மதி இருக்கும். ஃப்ரெண்டோட, மனுஷனோட பல மணி நேரம் பேசினா என்ன இருக்கும்? நிம்மதி இருக்காது. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. செல்போன்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசும்போது, ஒருவேளை டியூட்டில இருக்கிறாங்க, ஆபீஸ் வேலை இல்ல வியாபாரத்துக்காக பேசினாங்க, அது அவங்களுடைய பிசினஸா இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஒரே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் பேசினா என்ன ஆகும்? அம்மாட்ட 6 மணி நேரம் பேச மாட்டேங்க, மனைவிட்ட 6 மணி நேரம் பேச மாட்டேங்க. ஆனா வேற யார்கிட்டயோ தேவையில்லாம பேசும்போதுதான் பிரச்சனை வருது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஒரு குடும்பம் இவ்வளவு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கு? என் வாழ்க்கையிலே ஒரே ஒருத்தன் வியாபாரத்தில் இருக்கும்போது சில ஆலோசனை கொடுத்தாங்க. அவங்க சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சேன். மாந்திரியம் பண்ணுனாங்க. என் மூளை அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி மாந்திரியம் பண்ணாங்க. நல்ல செழிப்பா மாந்திரியம் பண்ணாங்க. ஆக மொத்தம் நான் நடுரோட்டுக்கு வந்தேன். எனக்கு மாந்திரியம் பண்ண தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் உயிரோட இருக்கேன், எனக்கு மாந்திரியம் பண்ண உயிரோட இல்லை. இப்படிதான் மாந்திரியம் பண்ணி அவங்களா செத்து போயிடுவாங்க. இதுவும் நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசித்தால் தீர்காயுசு. கையில பைபிள் எடுத்து வாசித்து கட்டளையை கீழ்ப்படிந்தால் தீர்காயுசு. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம். செம்மையானவருடைய ஆஸ்தி நல்லா இருக்கும், அவங்களுடைய வம்சம் நல்லா இருக்கும். உண்மையா வாழணும், அவ்வளவுதான். பைபிள் ஃபுல்லா நான் கற்றுக்கொண்டதுல இதைத்தான் கண்டுபிடிச்சேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஆசையா வேலை பார்ப்பேன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல நீங்க வேலை பார்க்குறீங்க? ஆசையா வேலை பார்க்குறீங்களா? தேவனுக்காக உண்மையா வேலை பார்க்குறீங்களா? நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 2 வீலர் வச்சிருப்பேன். அந்த 2 வீலர்ல பாக்ஸ்ல ஒரு 50 பைபிளை வச்சிருப்பேன், புதிய ஏற்பாடு.
ட்ராக்ஸ் வச்சுருப்பேன். போகும்போது சுவிசேஷம் அப்படியே ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போவேன். யாராவது கேட்டால் பைபிள் கொடுத்துட்டே போவேன். ஏகப்பட்ட வேலை பண்ணுவேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். காலம் கடைசியாக இருக்குது. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரன்னு சொல்லி ஆசை இருக்குல்ல? கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? உங்கள் வீட்டில் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்றீங்க? சில குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபோட்டோ மாட்டிருக்கோம் பிரதர். இயேசு உயிரோட தானே இருக்காரு. இயேசு உயிரோட தானே இருக்காரு. ஃபோட்டோவில் யார் இருப்பா? யோசித்து பாருங்களேன். எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, வீட்டில் ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தோம். கரெக்டு. எங்கள் அப்பா உயிரோட இல்லை. எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, ஃபோட்டோ இருந்துச்சு. எங்கள் வீட்டில் அந்த ஃபோட்டோ இல்லை. ஃபோட்டோவில் என்ன இருக்குது? நிறைய குடும்பத்தில் இயேசுவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்க அப்படின்னா ஃபோட்டோவில் போய் எட்டி பார்க்குறாங்க. கம்ப்யூட்டர் கடையில் 20 ரூபா கொடுத்தா ஒரு ஃபோட்டோ வந்துடும். இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆவியோடு உண்மையோடு தேடுங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. தயவு செய்து இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கையில் முதல்ல பைபிள் எடுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், கணவர் ரட்சிக்கப்படுவாங்க, குடும்பத்தில் மாற்றம் கிடைக்கும். நீங்களே சாட்சி சொல்லுங்க. ஃபோன் அடித்து, பிரதர் நாங்கள் இந்த ஊர்லேருந்து பேசுகிறோம், என் குடும்பம் நல்லா இருக்கு, அந்த சாட்சியை நான் கேட்கணும் அப்படின்னா உங்கள் கையில் நீங்கள் முதல்ல பைபிள் எடுக்கணும். 2வது, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணால் மட்டும் பத்தாது. தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க. மிஷினரிமாருக்காக ஜெபிங்க. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததில்லை. எல்லாருக்காக ஜெபிக்கிறது நன்மை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எல்லாருக்காக ஜெபிக்கணுமா? ஜெபிக்கிறது நன்மைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா? நம்ம மற்றவங்களுக்காக உத்தரவா எடுத்து ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் உத்தரவா எடுத்து ஜெபிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. என் வீடு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். சரி, தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு. நம்ம கார் வாங்கி, பங்களா வாங்கி, எல்லா வீடு வாங்கி, எல்லாம் செட்டில் ஆகிட்டு இருப்போம். மற்றவங்களுக்கு நம்ம உபயோகப்படுகிற பாத்திரமா இருக்கிறோமா? ஏன்னா கடைசி காலத்தில் நிறைய தனக்கா 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 மட்டும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்தை நான் ரியலா பார்த்துட்டேன். சில குடும்பத்தெல்லாம் சொன்னா வேதனையா இருக்கும். அது என் மனசுலயும் ரொம்ப காயமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? பரிசுத்தவான்களை தப்பா பேசுறாங்க, அது அந்த வீட்டுக்குள்ள சாபமா மாறிடும். உங்களால முடிஞ்சா பரிசுத்தவான்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தவான்களுக்காக டெய்லி 1 நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் பைபிள் வாசித்து பார்த்தல நான் கண்டுபிடிச்ச காரியம் தெரியுமா? ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையா ஜெபிக்கணும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். சில குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. நான் நிறைய குடும்பத்துல ஜெபிக்கிறவங்கள்ட்ட கேட்டதில்லை. அவங்க என்னதம்மா சொல்லுவாங்க, 30 வருஷமா 40 வருஷமா சர்ச்சைக்கு போறேன் பிரதர். சர்ச்சைக்கு போயிட்டீங்களா? 30 வருஷமா போயிட்டீங்களா? 40 வருஷமா போயிட்டீங்களா? நான் உடனே ஒரு கேள்வி கேட்பேன், எத்தனை தடவை பைபிள் வாசித்து முடிச்சிங்க? சர்ச்சிலே எங்களுக்கு பைபிள் வாசிக்க சொல்லலே பிரதர் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிளை கொண்டு போக மாட்டுக்காங்க. 40 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறாங்க. தேவன் துக்கப்படுவார் தெரியுமா? ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு gift தான் கொடுத்தாரு, கையில பைபிள். கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியாம இன்னைக்கு எத்தனை கிறிஸ்டியன் இருக்கிறாங்க தெரியுமா? வேதனையான காரியம். ஒரு குடும்பத்துல ஏன் சிறையிருப்பு இருக்கு, ஏன் சாபம் இருக்கு, ஏன் பாவம், ஏன் அக்கிரமம் பெருகுது, ஏன் பலவிதமான பாவத்துக்குள்ள அடிமையா இருக்கிறாங்க?
ஏன் சிக்கிறாங்க? ஏன் சிக்கப்பட்ட நிலைமை? ஏன் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பல தடவை எனக்கு இதயத்துல நிறைய கேள்விகள் வரும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியான அழகா பேசுவார். எப்படி தெரியுமா? ஜெபிக்கிற குடும்பத்திலே தேவ சமாதானம் இருக்கும். அவங்க கையில 10 ரூபா இருந்தா கூட நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு அம்மா வீட்டில் இருப்பாங்க. அவங்க இருக்கிற வீடு சொந்த வீடு. பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிட்டு, அந்த அம்மாவுக்கு ரொம்ப கண்ணு தெரியாது. வயசு பார்த்தா ஒரு 50-55 வயசா இருக்கும். சர்ச்சு முன்னாடி ஒரு வீடு. நான் சர்ச்சில் இருந்து புறப்பட்டு போவேன். எனக்கு ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க. இதை நீ ஏதாவது காப்பி வாங்கி குடிச்சுக்க அப்படிம்பாங்க. அந்த அம்மா வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. அவங்க காலையிலையும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, ராத்திரியும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, உண்மையா ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் உண்மையே இல்லைப்பா. ஏன் ஒரு கிறிஸ்டியன் வீட்டில், ஏன் ஒரு வேதக்காரர் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி பார்த்தா உண்மையே இல்லை. அந்த அம்மா பெரிய பைபிள் எடுத்து அழகா உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது ரவி அப்படிம்பாங்க. ஆனாலும் கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. காலையில சர்ச்சில் இருப்பாங்க, ராத்திரி சர்ச்சில் இருப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. பைபிளும் கையில எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கவும் செய்யணும். சில குடும்பத்திலே காலையில நம்ம கேட்டா நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல நான் கையில பைபிள் எடுத்து வாசிட்டேன் அப்படிம்பாங்க, ஜெபம் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா தேவனோட வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆசீர்வாதம் எங்க இருக்கு அப்படின்னா, கீழ்ப்படியணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், நீங்க போற சர்ச்சைக்கு உண்மையா இருக்கணும், தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அப்படிலாம் இருந்து பாருங்க, அந்த குடும்பத்துக்குள்ளே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் குறையா இருக்கா? நான் தான் எங்கேயோ மிஸ்டேக்கா இருக்கேன்னு சொல்லி தாழ்த்தும் போது மறுபடியும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்ச காரியம் தான். என் வாழ்க்கையில நான் குறையா இருக்கிறேன்னா, அப்ப என் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல தட்டுப்பாடு இருக்கு. என் இடத்துல நான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக்கா இருக்கேன். இது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சது. 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானித்து ஜெபித்து உங்க குடும்பத்துல நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றீங்க. அது உங்க கையில தான் இருக்கு. அதனால செல்போன் தேவைப்பட்டால் தொடுங்க. தேவைப்பட்டால் ஒரு நாள் ஊழித்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன் குடும்பமா. சர்ச்சில் 6 மணிக்கு, சர்ச்சில் இல்லை, ட்ரெயினில் 6 மணிக்கு ஏறியாச்சு. ட்ரெயினில் 6 மணிக்கு ஏறும்போது ஒரு பையன் பேசிட்டு இருந்தான். ராத்திரி 12 மணி ஆச்சு, ஃபோனை வைக்கவே இல்லை. அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஃபோனை வைக்க போறியா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே ஃபோனை வச்சுட்டு படுத்துக்கிட்டான். அந்த 6 மணி நேரம் பேசுகிற வெளியே கேட்கவே இல்லை. சிரிச்சு 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 பேசிட்டே இருக்கான். ஒரு வாலிப பையன். அம்மாட்ட 6 மணி நேரம் பேசுவாங்களா? கிடையாது. ஒரு வாலிப பையன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். 6 மணி நேரம் கண்டினியூவா பேசிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா, செல்போன் ஓரமா வச்சிருங்க. கையில பைபிள் எடுங்க. முழங்கால் நின்று பைபிள் வாசிங்க. முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். கரெக்டா 3 பாயிண்ட் வருது. ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்தால் ஆசீர்வாதம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு 3 பாயிண்டை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். கர்த்தருக்கு பயப்படணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், உண்மையா வாழணும். நம்ம செய்ய வேண்டியது 3 பாயிண்ட். நம்ம வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா 3 விதமான ஆசீர்வாதம் வந்துடும். பயப்படணும், கட்டளை கீழ்ப்படியணும், உண்மையா வாழணும். இந்த பக்கம் ஆஸ்தி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் 3மே நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். நம்ம தேவனுக்கு உண்மையா இருப்போம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எனக்காக டெய்லி 1 நிமிஷமா ஜெபிங்க. கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிப்போம்.
கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி எடுத்துக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உங்க பாதவில்ல வருகிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவில்ல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை பார்க்கணும். எங்க இதயத்துக்குள்ளே நிறைய குறைகள் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போன நிறைய காரியங்கள் இருக்கு. என்னுடைய எல்லா குறைகள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கணும்ப்பா. நீங்க மன்னித்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். கர்த்தர் உங்க பிள்ளைகளோட திட்டமா பேசியிருக்கீங்க. எங்க வாழ்க்கையிலே குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. குறைகளை மன்னிங்கப்பா. என் தேவன் மன்னிக்கணும். என் தேவன் மன்னிக்கணும். நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா. வசனத்தின் மூலியமா திட்டமா பேசுனீங்க. கர்த்தருக்கு பயப்படணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், உண்மையா வாழணும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் அவன் வீட்டுல தங்கி இருக்கும். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதிச்சிருக்கீங்கப்பா. இந்த ஆசீர்வாதம்லாம் பெற்றுக்கொள்ற எங்களுக்கு கிருபை தருவீங்களா? எங்களுக்கு கிருபை தருவீங்களா? எங்களுக்கு கிருபை தருவீங்களா? எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்தெல்லாம் நாங்க வெறுக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தருவீங்களாப்பா? நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கணும்ப்பா. என் தேவன் மனம் இறங்கணும்ப்பா. என் தேவன் மனம் இறங்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிப்பீங்களா? மன்னிப்பீங்களா? மன்னிப்பீங்களாப்பா? பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்கப்பா. என் தேவன் மன்னிக்கணும்ப்பா. நீங்க மன்னித்து ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தால்தான்ப்பா பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்துல யோசித்து பார்க்கறாங்க. நாங்க கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, செல்போன்ல அடிமையா இருக்கிறோமே, கர்த்தரை விட்டு தள்ளி போறோமே, எங்க பாவத்தெல்லாம் இயேசு மன்னிப்பாரான்னு சொல்லி தாழ்த்துறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். என் நாமத்தின் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்து தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. பலகணிகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 உங்க நாமம் மகிமைப்படட்டும். என் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. உயர்த்துகிறோம்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. 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 ஜெபிக்கிறாங்கப்பா. நிறைய கடன் இருக்கு. பிள்ளைகள் கஷ்டப்படுது. கணவர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு. பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளை மன்னிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அந்த குடும்பத்துல ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறங்கப்பா. பண்டசாலை திறங்கப்பா. ஆசீர்வாத கதவுகளை திறங்கப்பா. பொக்கிஷத்தை திறங்கப்பா. அதிகால வேளை தாழ்த்துறாங்கப்பா. புது கிருபை தாங்கப்பா. புது அபிஷேகத்தை தாங்கப்பா. ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா.
உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரை இறங்கி வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கப்படும். இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வேணும்ப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க. உங்க கிருபை இறங்கி வரட்டும்ப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும்ப்பா. சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கடன் கடன் கடன், என்ன செய்வதென்று தெரியலப்பா. இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா. 10th 11th 12th படிக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணும்ப்பா. கிருபை செய்யுங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கிருபை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கிருபை செய்யுங்கப்பா. தேவ கிருபைனால தேவ ஞானத்தினால நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. எல்லா குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல என்ன உபத்திரத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா உபத்திரத்தில கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் மாற்றித்தாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 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 யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு பிள்ளைகள் கூட அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் பலன்களை திறங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகள் என்னெல்லாம் கையிட்டு செய்கிறாங்களோ அந்த எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிங்க. அவங்களோட தலைமுறை ஆசீர்வதிங்க. கோடா கோடியாய் பெருகுவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. திருமணம் முடிந்து பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் தரங்கப்பா. கர்த்தர் வாசல் தரங்க. கற்பத்தின் கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம். கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் செய்தி கேட்டாங்களாப்பா. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க. கர்த்தர் கூட இருங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. தாயும் பிள்ளையுமா கர்த்தர் மீட்டு எடுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. தேவைகள் உண்டு. திருமணத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. மிஷினரிமாருக்காக வருகிறோம். சுவிசேஷ ஊழியம் பண்ற எல்லா குடும்பத்துக்காக வருகிறோம். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க தேசத்தில் எங்களுக்கு தந்த பரிசுத்தவான்களுக்காக அப்பா ஒரு நிமிஷம் நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதவில் வருகிறோம்ப்பா. எல்லா பரிசுத்தவான்களையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னுமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எங்க பகுதியில் இருக்க எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தீர்காயுசு தாங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் தங்கப்பா. ஆரோக்கியம் தாங்கப்பா. கிராமமாக அப்பா சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. எல்லா தேசத்துல மிஷினரி மாதிரியும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய தேவைகள், அவங்க குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேதத்தை தியானிக்க சொல்லி ஆசைப்படுறாங்க. இருதய மனக்கண்களை திறங்க.
அவனுடைய இதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பற்றி விடட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் பிள்ளைகளோட திட்டமா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோம். அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா, தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர்ல ஆசீர்வதிங்க. காலை வேளையில வேலைக்கு புறப்படுறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, ஆஃபீஸில் பார்க்குறாங்க, எத்தனையோ இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியப்பா. எத்தனையோ குடும்பத்திலே வீடு வாசல் விட்டு வேற வேற இடத்துல, வேற வேற நாட்டில், வேற வேற இடத்துல தங்கியிருந்து குடும்பத்துக்கு ஒவ்வொரு மாதம் பணம் அனுப்பிட்டு இருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வேலை பார்க்குறாங்கப்பா. குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி வேலை பார்க்குறாங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு வேலை பார்க்குறாங்கப்பா. ராத்திரியும் பகலுமா வேலை பார்க்குறாங்கப்பா. பல நாட்டுக்குள்ளே இணைந்து இருக்கிறாங்க. அவங்களோட சூழ்நிலை எல்லாவற்றுமே தேவன் அறிவிங்க. காலையில் பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. 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 கிறிஸ்துக்குள் நாங்க இருக்கணும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்களோ மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும்பா. பரிசுத்தாவின் வரத்தை பெறணும்பா. உங்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. தேவ ஆவியினாலே நிரப்பப்படணும். கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை இன்னும் எழுப்புங்கப்பா. தேசத்துக்குள்ள ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொன்னீங்கப்பா. இவ்வளவு நேரம் இணைந்திருக்காங்க. அதற்கேற்ற நன்மைகள் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்தினால இறங்கி வரட்டும்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறங்கப்பா. பண்டகசாலை திறங்க. ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புங்க. இந்த நாளிலும் தாழ்த்தீரும். குடும்பமா ரட்சிக்கப்படணும். தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரணும்ப்பா. கடைசி காலத்திலே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் அக்னி பற்றி பிடிட்டும். அக்னி பற்றி பிடிட்டும். அக்னி பற்றி பிடிட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அக்னி பற்றி பிடிட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் அக்னி பற்றி பிடிட்டும். அக்னி பற்றி பிடிட்டுப்பா. அக்னி பற்றி பிடிட்டும். இன்னுமா அக்னி பற்றி பிடிட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. உங்க ஆவியை ஊற்றுங்க. உங்க ஆவியை ஊற்றுங்க. உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. தேவ ஆவியினால் நிரப்புங்கப்பா. தேவ அன்பு எங்க இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு என்று வேதம் சொல்லிதப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் உம்முடைய கற்பனை கை கொள்ளணும். கட்டளை கீழ்ப்படியணும். குடும்பமா சமாதானத்தோடு சந்தோஷமாக தீர்க்காயுசோடு வாழணும். கர்த்தர் கிருபை தாங்க. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம்ப்பா. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே, சரீரத்திலே பலவிதமான சூழ்நிலையிலே, சில குடும்பத்திலே கிட்னி பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சின்ன பிள்ளைகள் பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, காய்ச்சல், சளி, இருமல், டிபி நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க, கர்ப்பப்பையில பிரச்சனை,
குடல் பிரச்சனை, ஆப்ரேஷன் தேட்டர்ல இருக்கிறாங்க, ஐசியூல இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. தலையில் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், முதுகில் ஆப்ரேஷன், கையில் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸ். எத்தனையோ குடும்பத்திலே வேற வேற இடத்துல இணைந்திருக்காங்கப்பா. ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலை, படுக்கையில் இருக்காங்க, வயசாயிட்டு. எத்தனையோ குடும்பத்துல வருஷ கணக்கா படுத்திருக்கிறாங்கப்பா. வாழ்க்கை ஃபுல்லாவே படுத்திருக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா, கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கித்தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவனார்லயே மினிஸ்டனுக்காக வருகிறோம்ப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கிறோம்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லாருடைய பேரும் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. நன்மை சேர பிள்ளைகளா இருக்கணும், நற்கிரியை சேர பிள்ளைகளா இருக்கணும், புத்தியுள்ள கன்னியா இருக்கணும்ப்பா. கிருபை தாங்க. ஞானசனம் எடுத்த பிள்ளைகளா இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சீசலா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும். அந்த கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல காலையில நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கப்பா. தேவ சமாதானத்தை கட்டணுங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். எத்தனையோ குடும்பத்துல கல்யாணம் முடிந்து வீட்டுக்குள்ளே கோர்ட்டு கேஸ் சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா. சில வீட்டுக்குள்ளே விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனி ஏவல்ல கட்டப்பட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்ற எல்லா தந்திரமான ஆவியல், விக்கிரத்தினுடைய கிரியைகள், விபச்சார கிரியைகள், எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். லா தூஷாத நம்ம ரக்கபுது வெக்கேதுனா லிபா லபா லபா ரபு ஷகதன மலஹரது தூஷலக்க துட்டோர பக்கபுது வெக்கேதுனா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா தந்திரமா கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் சத்துருக்குள்ள பட்சிக்கிற அக்னி அனுப்புங்க ராஜா. பட்சிக்கிற ஆவியான இறங்கி வாங்கப்பா. தூஹவு தனா ஷதுனி ஷதனி மரக்கபுது வெக்கேதுனா ரத்துட்டோ ஷலபக்கபுது வெக்கேதுனா ரீதட்டலபக்கபுது வெக்கேதுனி மரக்கன் துட்டோர பல. எல்லா கிரியை சுட்டரிக்கப்படட்டும். பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்கப்பா. எந்த இடத்துக்குள்ள கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல எல்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்க மகிமையினால மூடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாட்டும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. அந்த கிருபை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பெருகட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கா டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபிங்க. தேவனாரிலே மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து விடுங்கள். இந்த வருஷத்துல முழு பைபிள் வாசித்து முடிங்க. பைபிள் வாசிக்கிற சார்ட் வேணும்னா பிடிஎஃப்ல இருக்கு, வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பி வைப்பேன். 9363064181 என்ற நம்பரை தொடர்புண்டால் உங்களுக்கு பைபிள் சார்ட் அனுப்பி வைப்பேன். டெய்லி 9 அதிகாரம் வாசித்தீங்கன்னா புதிய ஏற்பாடு ஒரு மாசத்துக்குள்ள வாசித்து முடிக்கலாம். 13 அதிகாரம் வாசித்தீங்கன்னா 3 மாசம் பைபிள் வாசித்து முடிக்கலாம். ஒருவேளை நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பைபிள் வாசிங்க. தனி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்கும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கடைசி காலத்துல வாழ்றோம். கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம கரெக்டா செய்வோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். ஆயத்தமா இருங்க. God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.